அந்த காலத்தில் ரோமானிய பேரரசை 2ஆம் கிளாடியஸ் என்ற மன்னன் ஆட்சி செய்து வந்தான். மன்னன் கிளாடியஸ் ஒரு கடுமையான போர் வெறியன். அவனுக்கு எப்போதும் வலுவான இராணுவம் தேவைப்பட்டது. அவனது கணிப்பின்படி திருமணமான ஆண்களை விட திருமணமாகாத இளைஞர்களே போர்க்களத்தில் மிகச் சிறப்பாக செயல்படுவார்கள் என்று நம்பினான். குடும்ப பாசம் அவர்களை போரில் பலவீனப்படுத்தும் என்று நினைத்த மன்னன் நாட்டில் உள்ள இளைஞர்கள் யாரும் திருமணம் செய்து கொள்ளக் கூடாது என்று ஒரு கடுமையான தடை உத்தரவை பிறப்பித்தான். அதே ஊரில் வாலண்டைன் என்ற கத்தோலிக்க பாதிரியார் வாழ்ந்து வந்தார். மன்னனின் இந்த சட்டம் இயற்கைக்கு முரணானது என்றும் அன்பிற்கும் காதலுக்கும் எதிரானது என்றும் அவர் கருதினார். எனவே மன்னனின் உத்தரவை மீறி காதலித்த பல ஜோடிகளுக்கு ரகசியமாக திருமணம் செய்து வைத்தார். இந்த ரகசிய திருமணங்கள் பற்றி மன்னனுக்கு தெரிய வந்ததும் வாலண்டைன் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். மன்னனின் கட்டளையை மீறியதற்காக அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. சிறையில் இருந்த காலத்தில் சிறை அதிகாரியின் பார்வையற்ற மகளுடன் வாலண்டைனுக்கு நட்பு ஏற்பட்டது. வாலண்டைன் தூக்கிலிடப்படுவதற்கு முன்பு அந்த பெண்ணிற்கு ஒரு கடிதம் எழுதினார். அதில் கடைசியாக உனது வாலண்டைனிடமிருந்து என்று கையொப்பமிட்டிருந்தார். கிபி 270 ஆம் ஆண்டு பிப்ரவரி 14 அன்று அவர் காதலுக்காக தன் உயிரை தியாகம் செய்தார். காதலுக்காகவும் காதலர்களை சேர்த்து வைப்பதற்காகவும் தன் உயிரையே தியாகம் செய்த அந்த பாதிரியார் வாலண்டைனின் நினைவாகவே உலகம் முழுவதும் பிப்ரவரி 14ஆம் தேதி காதலர் தினம் கொண்டாடப்படுகிறது.